அனைவருக்கும் வணக்கம். மத்திய கல்வி அமைச்சகம் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இனி ஆல் பாஸ் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்காது. அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கப்படும். அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க அடுத்த கிளாஸை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே கல்வியின் மீது, கல்வியின் வளர்ச்சியின் மீது பெரும் காதல் கொண்ட தமிழ்நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான செய்தியாகத்தான் இருக்க முடியும். ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பேன், நான் பப்ளிக் எக்ஸாம் வைப்பேன் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு குரூரமான ஒரு மனநிலையா இருக்குங்கிறத நீங்க எண்ணி பாருங்க. நடைமுறை என்னவா இருக்கு? ஒரு பிள்ளை 3ஆம் வகுப்பு படிக்குது, அது 4th ஸ்டாண்டர்டுக்கு போகுது. போகும்போது இருக்கிற இயல்பான சிக்கல் என்ன? நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்? நான் 3rd ஸ்டாண்டர்ட்ல இந்த செக்ஷன்ல படிச்சேன், 4th ஸ்டாண்டர்ட்ல என்ன வேற செக்ஷனுக்கு மாத்திட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ செக்ஷன்ல இருக்கிறாங்க, என்னை கொண்டு போய் பி செக்ஷன்ல போட்டா நான் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில ஒரு பால்ய வயதில் இருக்கக்கூடிய, அந்த பால்மனம் மாறாது இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் இடத்துல கொண்டு போய் நீ பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணணும், இந்த எக்ஸாம் நீ பாஸ் பண்ணாதான் நீ 4th ஸ்டாண்டர்ட் போக முடியுங்கிறத எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? எதற்காக இந்த பேரியர்? ஏன் 5th ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம், ஏன் 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம்? அப்ப தமிழ்நாடு இதை எப்படி பார்க்கிறது என்றால், இடைநிற்றலை உருவாக்க வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமா இருக்கு. 3ஆம் வகுப்புல ஒரு தடையை உருவாக்குறீங்க, 5ஆம் வகுப்புல ஒரு தடையை உருவாக்குறீங்க, 8ஆம் வகுப்புல ஒரு தடையை உருவாக்குறீங்க. அப்ப இந்த தடையை உருவாக்குவதன் மூலமாக எங்களுக்கு புரியக்கூடிய செய்தி என்ன தெரியுங்களா? இந்த இடைநிற்றலின் மூலமாக சிபிஎஸ்இயை நோக்கி வரக்கூடிய மாணவர்களின் வரத்து குறைவு. ஏற்கனவே அவங்க எங்க படிச்சுட்டு இருந்தாங்க? ஸ்டேட் போர்டுல படிச்சுட்டு இருந்தாங்க, மெட்ரிகுலேஷன்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அதை நோக்கி அவங்க நகருவாங்க, சிபிஎஸ்இ நோக்கி வரமாட்டாங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் சிபிஎஸ்இ பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் வருவதை தடுத்து நிறுத்தணும். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த சிபிஎஸ்இ பள்ளிகளில் இன்றைக்கு ஓபிசி மாணவர்கள் அதிக அளவில் படிக்க வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி உருவாகுது. அந்த போட்டியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் உயர்ந்த பதவிகளுக்கு வருவதற்கு தடையாக இருப்பதனால் அவன் அந்த இடத்திலே ஸ்டாப் பண்ணணும். நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தனை வேர்ல விழுத்தணும்னா ஒரு மரத்தை வெட்டுவோம், வெட்டிட்டு அந்த மரத்துல சுடுதண்ணியை கொண்டு போய் ஊத்துவோம். ஏன்? வேர்லயே அதை அழிச்சாதான் அந்த மரம் வளராது. அப்படி 3ஆம் வகுப்புல ஒரு இடைநிற்றல், 5ஆம் வகுப்புல ஒரு தடை, 8ஆம் வகுப்புல ஒரு தடையை உருவாக்கி அந்த பிள்ளைகளை சிபிஎஸ்இ பள்ளிகளை நோக்கி நகர்த்த விடாம மீண்டும் பழையபடி மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை, ஸ்டேட் போர்டு பள்ளிகள்ல கொண்டு போய் சேர்க்கிறது. இவர்கள் சார்ந்த பிள்ளைகளை மட்டும் கொண்டு போய் சிபிஎஸ்இ பள்ளிகளை சேர்த்து அவங்க மட்டும் ஒரு உயர்ந்த கல்வி நிலையங்கள், உயர்ந்த வகுப்புகளுக்கான இடங்களை நோக்கி நகரணும் அப்படிங்கிற ஒரு குரூரமான எண்ணத்தை கொண்டவர்களினுடைய திட்டமாகத்தான் இந்த திட்டம் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும். உண்மையாகவே உங்களினுடைய நோக்கம், அவங்க ஒரு லாஜிக் சொல்றாங்க, நாங்க ஏன் இந்த பேரியரை உருவாக்குறோம்? ஒரு நல்ல ஜெனரேஷனை உருவாக்கணும்னா, ஒரு எம்பவர்டு சொசைட்டியை உருவாக்கணும்னா இது போன்ற ஃபில்ட்ரேஷன் எல்லாம் இருந்தா தானங்க சரியா இருக்கும். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம் எதிர்கொள்ளுகிற போது, 5th ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம் எதிர்கொள்ளுகிற போது, 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம் எதிர்கொள்ளும் போது நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் பார்த்தா அவனுக்கு பயம் வராது, நாளைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தா அவனுக்கு பயம் வராதுன்னு ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க. இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆட்களும் அவர்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. உண்மையாக இந்த லாஜிக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். உண்மையாகவே உங்களினுடைய நோக்கம் நல்ல அறிவார்ந்த மாணவர்களை மத்திய அரசு பதவிகளுக்கு கொண்டு வரணும், மத்திய போட்டித் தேர்வுகளுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் உங்களுடைய உண்மையான நோக்கமா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு அனலிஸ் எடுக்கணும். அனலிஸ் எடுத்து இதனால் வரை எத்தனை பேர் உயர் பதவிகளுக்கு வந்திருக்கிறாங்க, எந்த சமூகத்தை சார்ந்தவெல்லாம் அந்த உயர் பதவிகள் இருக்கிறான், பொதுத்துறை வங்கிகள்ல எத்தனை பேர் இருக்கிறான், மத்திய அரசு நிறுவனங்கள்ல எத்தனை பேர், பொதுத்துறை நிறுவனங்கள்ல எத்தனை பேர் பணியாற்றுகிறாங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ணி எடுத்து 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இன்னமும் இந்த சமூகம் எல்லாம் இங்கெல்லாம் வராமல் இருக்கிறது என்றால் அவர்களை கைபிடித்து அழைத்து வர வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு விதிவிலக்கை உருவாக்கி நீ வா சிபிஎஸ்இ பள்ளிகள் மூலமா வா என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் அந்த அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு பெயர் தான் ஒரு நல்ல ஜெனரேஷனை, ஒரு எம்பவர்டு சொசைட்டியை உருவாக்குவதற்கான பார்வை. ஆனால் அவர்களை அந்த நிறுவனத்தை நோக்கி நீங்கள் வரவே கூடாது என்பது, தடையை உருவாக்குவது என்பது மீண்டும் மீண்டும் சனாதனத்தை, பாசிசத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதைத்தான் பார்க்கிறது. வழக்கம் போல் தமிழ்நாடு சொல்லுகிறது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.